தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர்களுள் தலித் தலைவரான திரு தலித் குடிமகன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக நாள்தோறும் எழுகின்ற விமர்சனங்கள், கருத்துக்கள், தமிழக அரசியல் களத்தின் தற்போதைய நிலவரம், தொடர்ச்சியாக ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியான பாஜக மீது தொடர்ச்சியாக வைத்து வருகின்ற விமர்சன கருத்துக்கள், குற்றச்சாட்டுகள் என்பன போன்ற பல்வேறு விவகாரங்களை நாம் தலித் குடிமகனோடு நாம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய கட்சி பணிகள்? எப்படி போயிட்டு இருக்கு? தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா கூட்டணி அமைஞ்சிச்சு, பண்ணிட்டு இருக்கோம் சார். உங்களுடைய மாநில தலைமை நயினார் நாகேந்திரன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்கார் சார். ஃபோன் பண்ணால் சொல்லுங்க நைனா அப்படின்னு எல்லாமே தன்னை களைவதாக அவரே பதிவு செய்கிறார். இன்னும் உங்களுடைய உறுப்பினர்கள் நயினார் நாகேந்திரனை மாநில தலைமையாக ஏற்றுக்கொள்ளவில்லையா? இல்லை இல்லை இல்லை, தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் தலைவராக செயல்பட்டு இருக்காரு. சூறாவளி சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. எலெக்ஷன் வேலை, தேர்தல் வேலை. ஏன் அப்போ அவரே புலம்புறாரு பாவம்? ஒரு சில பேசும்போது தொண்டர்களுக்கு சுறுசுறுப்பாக ஒரு ஜோக் அடிக்க தான் சார் சொல்லுவாங்க. நகைச்சுவையா? அது நகைச்சுவை தானா? நகைச்சுவை தான். அது உற்சாகப்படுத்துது, தொடர்ந்து உற்சாகப்படுத்துது. சீரியஸ் கருத்து எது இல்லையா? அவர் தானே தலைவர். முன்னாள் தலைவர் அண்ணாமலை மாதிரி அவர் இல்லை. அவர் ரொம்ப ஒரு ஆக்டிவ் மோடில் இருந்தார். ஆனால் இவர் ரொம்ப ஒரு ஸ்லோ மோடில் இருக்கான்றது அவரே கூட ஒத்துக்கிட்டார். அவர் தென்றல் புயல், நான் தென்றல் அப்படின்னு நயினார் நாகேந்திரனே அது பதிவு செய்கிறத பார்க்குறோம். இருந்தால் கூட அந்த ஒப்பீடு அப்படியே தான் களத்தில் இருக்குதா? இரண்டு பேருக்கும் வயது வித்தியாசம் உண்டு. எங்களுடைய எழுச்சி தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் வயசில் இளையவர். இவர் நம்முடைய முன்னாள் அமைச்சர், இன்றைய தலைவர் அவர்கள் கொஞ்சம் வயதில் கொஞ்சம் மூத்தவர். இப்படி தான் இருக்கும், போக போக சரியாயிடும். நீங்கள் கூட பாருங்கள், எழுச்சி தலைவர்னு அண்ணாமலை குறிப்பிட்றீங்க, இவர் முன்னாள் அமைச்சர் அப்படி தான் குறிப்பிட்றீங்க. நீங்கள் குறிப்பிடும் போது கூட அண்ணாமலைக்கு கொடுக்குற அங்கீகாரத்தை தர மறுக்கிறீர்களே. உண்மையிலேயே தலைவர் அண்ணாமலை எழுச்சி தலைவர், நயினார் நாகேந்திரன் எங்களுடைய மாநில தலைவர். நீங்கள் ஏன் ரெண்டுத்துக்கும் முடிச்சு போகிறீங்க? இளமைக்கும் முதுமைங்க. அவர் திரைப்பட நடிகராக நடிக்க போகிறாரு, ஏன் இளமைன்றீங்க? நீங்கள் எழுச்சி தலைவர்ன்ட்டீங்க, இவரை முன்னாள் அமைச்சர் சொல்கிறீங்க. உங்களுடைய ஒப்பீட்டின்படி தான் நான் கேட்குறேன். எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. எங்களை பொறுத்தவரை தேசிய தலைமை யாரை தலைவராக போட்டாலும் ஏற்றுக்கூட செயல்பட வேண்டியதான் ஒவ்வொரு தொண்டனுடைய கடமை. அதான் நாங்கள் வேலை செஞ்சாங்க. வேறு வழி இல்லைன்னு ஏற்றுக்கிறாங்களோ? அப்படி இல்லை, தலைவர்களை தேசிய தலைமை முடிவு செய்கிறது, நாங்கள் ஏற்றுக்கூட செயல்பட வேண்டும். அதிமுக பாஜக கூட்டணி எப்படி போயிட்டுருக்குது? ரொம்பவே நல்லா அருமையாக போயிட்டுருக்குது. களத்தில் ஸ்பீடாக இருக்கிறோம். ஒரு களத்தில் ஒரு எழுச்சி இருக்குது. யார் களத்தில் யார் ஸ்பீடாக இருக்கீங்க? தேர்தல் களத்தில் சட்டம் 2026 ஆட்சி மாற்ற வேணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்பணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. எந்த மக்கள் விரும்புகிறாங்க? ஆட்சி மாற்ற வேண்டும் எந்த மக்கள் விரும்புகிறாங்க? சார், தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறாங்கன்ற செய்தி முதலமைச்சருக்கே தெரிஞ்சதால தான் வீடு வீடாக போயிட்டு என் கட்சியில் சேருங்க, உறுப்பினர் ஆகுங்கன்னு கேட்டுருக்காரு. இது எந்த நாட்டிலேயாவது, எந்த உலகத்திலேயாவது, எந்த கட்சி தலைவராது, எந்த முதலமைச்சராது இப்படி செஞ்சுருப்பாங்களா? இது ஒரு பயத்தின் காரணம். உறுப்பினர் சேர்க்கை அந்த கட்சியோட உரிமை. உங்கள் கட்சி அது எல்லா கட்சியும் உறுப்பினர் சேர்க்கும் சார். அந்த வேலை கட்சியாக இருந்தபோது கூட கூடுதல் கவனத்தோடு இன்னும் உறுப்பினர்களை சேர்க்கிறார்கள். அவங்களுக்கு இருக்கிற அந்த பொறுப்பு, அந்த கடமை, அந்த செயல்பாடு உங்கள் கட்சியில் இல்லையே. இந்த 4 ஆண்டு ஆட்சி நல்லாட்சின்னு சொன்னால் அந்த திராவிட மாடல் ஆட்சி தானாக மக்கள் உறுப்பினர் சேருவாங்க. வீடு வீடாக போய் முதலமைச்சர் சேர்க்கணும் அவசியம் கிடையாது. முதலமைச்சர் கேட்குறாங்க சார், தவறு இல்லை சார். தவறு சார். அது ஓரணி தமிழ்நாடுன்னு முழக்கத்தை வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வராங்க, என் வீட்டுக்கு வராங்க, சேர்க்கிறீங்களான்றாங்க சார். இது வரைக்கும் நடக்காத ஒன்று சேரதும் சேராததும் என்னுடைய விருப்பம். அழைப்பு விடுக்கிறார்கள், அது அவர்களோட செயல்பாடு. ஒரு முதலமைச்சர் அதுக்கு ஏன் நீங்க 4.5 ஆண்டுகள் ஆட்சி ஒழுங்கா பண்ணல, அதனாலதான் கேட்கறாங்கன்னு நினைக்கிறீங்க? 4 ஆண்டு ஆட்சி கட்சியை பலப்படுத்த நினைக்கிறார்கள். 4 ஆண்டு ஆட்சி நல்ல ஆட்சியா இருந்தா மக்கள் தானா ஓட்டு போட்டு மீண்டும் திமுக மீண்டும் திமுக சொல்ல முடியும் சார். நல்லாட்சி இல்லாதனாலதான் ஒரு நாசகரமான, ஒரு மோசகரமான திராவிட மாடல் ஆட்சி என்பதால் தான் தில்லுமுள்ளுகள் நிறைந்த, தீமைகள் நிறைந்த ஆட்சி தான் இன்றைக்கு திமுகவுடைய தில்லுமுள்ளு. என்ன தீமைகள்? எக்கச்சக்கமான தில்லுமுள்ளு சார், எக்கச்சக்கமான ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லா துறையிலையும். சொல்லுங்க. எந்த வேலையும் நடக்கலை. சென்னை கார்பரேஷன் எடுத்துங்க,
மதுரை எடுத்துங்க, என்ன நடந்தது? உடனே நடவடிக்கை எடுத்துட்டாரு சார். இருக்கு சார். உடனே ராஜினாமா பண்ணுங்கன்ட்டாரு சார். சார் தப்பு நடந்துச்சா இல்லையா? நீ காவல்துறை ஒழுங்கா இருக்கா? தப்பு நடக்குதா இல்லையா? நடவடிக்கை பாயுது சார். சார் தவறு எல்லா ஆட்சி காலங்களிலும் நடக்கும் சார். ஆனா உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்களே திமுக அப்படின்னு சொல்றாங்க சார். நடவடிக்கை யார் மூலமே சேர்ந்தாலும் எடுப்பாங்க சார். நீங்கள் வந்து 5 முறை ஆண்டுக்கிறீங்க, 6வது முறை ஆண்டு நிற்கிறீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு சீஃப் மினிஸ்டர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்க. இப்போ எப்படி இருக்கணும் ஆட்சி? எப்படி பார்க்கணும்? விழிப்பாக பார்க்கணும். எப்படி இருக்கணும் சார்? விழிப்பாக பார்க்கணும் சார். எப்படி இருக்கணும்? மாவட்ட செயலாளர்களை கண்காணிக்கிறீங்களே விழிப்பா, அது மாதிரி ஆட்சியரத்தை கண்காணிக்கிறது இல்லை அவர். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நடித்தவங்களாம் நாட்டை ஆண்டாங்க தமிழ்நாட்டை. ஆனால் நம்முடைய முத்துவர் ஸ்டாலின் நடிச்சுருக்கிறார். டெய்லி ஆக்டிங் தான் அவருக்கு, நடிப்பு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? நடிச்சு டெய்லி நடிக்கிறார் சார். அவர் பையன் நடிச்சார், படம் ஓடல, பையனை வந்து துணை முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ இவர் நடிச்சு மக்கள் மத்தியில் நடிச்சிருக்காரு. மருத்துவமனையில் மருத்துவர்கள் ஓய்வெடுக்க சொல்கிற போதும் மருத்துவமனையில் இருந்தே தன்னுடைய அன்றாட பணிகளை கவனித்து வருகிறார் நம்முடைய அதுதான் ஆக்டிங்ன்றோம். நீங்க நடிப்புன்றோம். இது கொச்சைப்படுத்துவதாகாதா? தவறு நடிப்பு சார். அது சார் நடிப்பு சார். முழுக்க நடிக்கிறார் சார். அவர் தன்னை ஒரு நடிகராக நினைத்து கொண்டு நடிகராக இருக்கணும். அவர் முதலமைச்சர் சார். அவர் ஏன் சார் நடிகராக ஆசை வந்துச்சு சார்? நடிகராக ஏன் சார் மக்களை ஏமாத்தணும்? முதலமைச்சர் சார். ஆமா சார். ஒரு மக்களை ஏமாத்தணும். ஒரு முதலமைச்சருக்கான வேலையை செய்யணும். அவர் வந்து தன்னுடைய 4 ஆண்டு ஆட்சியில் எதையுமே ஃபில்ஃபில் பண்ணல சார். பள்ளி கல்லூரிகளுக்கு இன்ன வரைக்கும் வந்து ஒயிட் வாஷ் பண்ணாமல் இருக்குது சார். நீங்கள் போய் பாருங்கள். ஒரே ஒரு விடுதியை கட்டிட்டு அவர் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கட்டிட்டு ஒரு தலைவர் சொல்ல போகிற போக்கில் சொல்லக்கூடாது. திரு தலித் குடிமகன் எந்த பள்ளிக்கூடங்களில் இன்னைக்கு வந்து வண்ணம் பூசாமல் இருக்குது? நிறைய பள்ளிக்கூடங்கள்ல, எல்லா மாவட்டங்களிலும் அள்ளி தெளிச்சுட்டு போயிடக்கூடாது. இல்லை, எல்லா மாவட்டங்களிலும் நிறையா பள்ளிக்கூடங்கள், அரசு கலை கல்லூரிகள் வண்ணம் பூசாமல் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். நந்தன கலை கல்லூரி பாருங்கள், டாக்டர் அம்பேத்கர் அரசு கல்லூரி பாருங்கள். சரி, போய் பாருங்கள். அதனால் என்ன பிரச்சனை? அதுதானே இப்போ செய்யணும். 5 ஆண்டு ஆட்சியில் என்ன செஞ்சுருக்கணும்? செய்யணுமா இல்லையா? எதுவுமே செய்யலை. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் குடிக்க தண்ணி இல்லை. செய்தி முந்தானத்து எழும்பூர் தாய் சேய் மருத்துவமனையில் அப்படி பேசக்கூடாது சார். செய்தி ஆயிருக்கு சார். செய்தி ஆயிருக்குது. நேற்று வந்து அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய அரசு மருத்துவமனை சார் தண்ணி குடிக்க தெரியல சொல்லி போக்குல ஒரு அவதூறு சொல்ல இல்லை. செய்தியாகி நேற்றைக்கு எழும்பூர் தொகுதி எம்எல்ஏ போய் அந்த குடிநீர் வழங்கத்துக்கான ஏற்பாடு பண்ணி சரி செஞ்சுருக்காங்க. செய்தி வந்து சுட்டி காட்டுவாங்க சார். அப்படி பண்ணிடுவாங்க சார். கரெக்டாக இருக்கணும் சார். கவர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறார்ல, அன்றைக்கி அன்வர் ராஜா ஜாயின் பண்ணுறாருல, முன்னாள் அமைச்சர் ஜாயின் பண்ணுறாரு இல்லையா? ஜாயின் பண்ணிக்கிற போது காலையில் 10 மணிக்கு வந்து சன்ரைஸ்ன்னு சொல்லி சூரிய குடும்பத்திலிருந்து சூரிய கதிர்கள் சொல்லிட்டு ஸ்கேன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதை நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் வந்து துவக்கி வைக்கிறார் 10 மணிக்கு. 11 மணிக்கு ஒரு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாரு. என்ன சொல்ல வரீங்க? ஏழைகளுடைய சாபம் அது. பச்சையாக சொன்னால் ஒரு கவர்மெண்ட் அரசு ஹாஸ்பிட்டலில் இல்லாத ஒரு ஸ்கேனை இன்றைக்கி சன் குழுமம் சன்ரேஸ் என்ற பேரில், சூரிய கதிரி என்ற பேரில் ஸ்கேன் தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த ஆட்சியிலும் வந்து லிபர்ட்டி ஸ்கேனுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கவர்மெண்ட் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஒரு ஸ்கேன் ஆரம்பித்தாங்க. அன்றைக்கு இருந்து அவங்க கட்சியில் இருந்த மருத்துவர் வெங்கடேஷ் வந்து ஒரு ஸ்கேன் லிபர்ட்டி ஸ்கேன். தொழில் சார். அது தொழில் யார் பண்ணணும்? தொழில் யார் பண்ணக்கூடாதா? இல்லை ஏங்க இது என்னங்க இது சார்? ஒரு முதலமைச்சருக்கு தொழில் எதுக்கு சார்? சமூக சேவை தான் சார். ஒரு முதலமைச்சர் சிஎம்க்கு அவர் பேர்லையா சார்? சிஎம். ஆமாம், அவர் பேர்ல இருக்கு. சன் என்றது என்ன? அந்த ஸ்கேன் எங்கே இருக்கணும்? மருத்துவமனையில் இருக்கணும். மருத்துவமனையில் இன்றைக்கி எல்லாத்தையும் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஸ்கேனுக்கு உள்ளவே காசு 500 ரூபாய் 1000 ரூபாய். அப்போ பெரிய ஸ்கேன் எடுக்கணும்னா இவங்க இப்போ ஆரம்பிச்சிருக்க ஸ்கேனுக்கு போகணும். ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? தூக்கி வச்சாரு பாருங்க நீ டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின். அந்த ஸ்கேனுக்கு போகணும். இது ஒரு பகல் கொள்ளையா இல்லையா? இது ஒரு ஏமாற்று வேலையா இல்லையா? சொல்லுங்கள். நீங்கள் ஏன் போகிறீங்க? போகாதீங்க சார். நீங்கள் அரசு மருத்துவமனை தான் இலவசமாக இருக்கே சார். நீங்கள் திட்டமிட்டு அனுப்பப்படுகிறது அந்த ஸ்கேன் சென்டர்கள்லாம் வந்து. அதுதான் அதுக்கு தொழிலே இன்னைக்கு. இது எவ்வளோ பெரிய அநியாயம் சார். அது எப்படி இது நியாயமா? அந்த ஸ்கேன் எங்கே வச்சுருக்கணும்? அவங்க ஸ்டான்லி, ஜிஹெச், ஓமந்தூரார் மிகப்பெரிய தமிழ்நாடு முழுக்க அந்த ஸ்கேனை தூக்கி வச்சுருந்தா நாங்கள் பாராட்டியிருப்போம், பெருமையாக பேசியிருப்போம். அங்கே அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இல்லை ஸ்கேன் இருக்கு சார். இல்ல பரிசோதனைகள் இருக்கு. இல்லன்னா என்ன அர்த்தம்? இல்ல சார், எல்லாவற்றுக்கும் ஸ்கேன் அரசு மருத்துவமனை கிடையாது சார். நீங்க செக் பண்ணுங்க அந்த ஸ்கேனுக்கு. இவங்க ஆரம்பிச்ச ஸ்கேனுக்கு விளம்பரம். நீங்க ஒரு தனியார் நிறுவனத்துல இருக்குது இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது சார். அரசு மருத்துவமனைகளில்
அதிநவீன ஸ்கேன் பரிசோதனை மையங்கள் இருக்குது சார். நீங்க இல்லைன்னா என்ன அர்த்தம்? எனக்கு இல்ல புரியல. சார், இல்ல. என்ன நான் உண்மையதான் இல்லைன்றீங்க? சொல்றேன். இல்ல, என்ன இல்லைன்றீங்க? அன்னைக்கு அவங்க ஓபன் பண்ண அந்த அதிநவீன ஸ்கேன் கருவி எந்த அரசு ஆஸ்பத்திரியிலும் கிடையாது. இது உண்மை. அப்ப என்ன அர்த்தம்? மக்களுக்கு இது இலவசம், பேருந்து இலவசம், 1000 ரூபாய் உனக்கு உரிமை தொகை, அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது ஒரு கொள்ளை தானே. நீங்களே சொல்லிட்டீங்களே இவ்வளவு நன்மைகள் செய்றாங்களே சார். சார் பேருந்து இலவசம், உரிமை தொகை, நீங்களே சொல்றீங்களே, இவ்வளவு பட்டியல் போடுறீங்களே. இங்க கேளுங்க. பஸ் விட்டார் அன்னைக்கு. பஸ்ஸில் ஒரு புது பஸ்ஸு, ஒரு 120 பஸ்ஸு விட்டுருக்காரு. நவீன தொழில்நுட்பம் சார். கரெக்டு. அந்த பஸ்ஸு விட்ட அன்றைக்கே 2 ஹவரில் நடுவில் நிற்குது எல்லாமே, சார்ஜ் இல்லாமல். எல்லாமே அவசர தெரியல சார். ஒரு ப்ரீ பிளான் கிடையாது, ஒரு தொலைநோக்கு சிந்தனை கிடையாது. இன்றைக்கி எதை பண்ணணும், இன்றைக்கி என்ன ஆக்டிங்கு அதை பண்ணிட்டு போயிடுறது, மக்களை ஏமாத்துறது, ரோட் ஷோ போகிறது, மக்கள்கிட்ட செல்ஃபி எடுக்கிறது, மக்கள்கிட்ட நான் 2 மணி நேரம் கை கொடுத்து போனேன். இதெல்லாமா சார் வந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு எடப்பாடியும் பாஜகவும் தான் ரோட் ஷோ போறாங்க. ஆனா அந்த நேரத்தில் இவங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு வீட்டுக்கே வந்து ஆக்சஸ் பண்றாங்க சார். இவங்க போகவே வேணாம் சார், அறிவார்ந்து செயல்படுறாங்கன்னு சொல்றாங்க. ஆட்சியில் எல்லாத்துக்கும் மக்களை தேடி போகலாம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நீங்க மக்கள் தேடி போகாம ரோட் ஷோ போறீங்களே. இல்ல, ஆட்சி இவங்க மக்கள் தேடி போறாங்களே. ஆட்சியில் இருந்தாலும் கூடுதல் கவனத்தோட மக்கள் தேடி போறாங்க. ஆட்சியில நீங்க ரோட் ஷோ நடத்துறீங்களே. ஆட்சியில் இருக்கிறவங்க மக்களுக்கு நன்மை செய்யறதால தான் அவங்களுக்கு ரிப்போர்ட் இருக்குது. இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் ஸ்டாலினுக்கு ரிப்போர்ட் தெளிவாக வந்துடுச்சு. நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, அதனால் எதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 4.5 வருஷமாக கொடுக்க 26 2.0 திமுக ஆட்சியோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்றாரு. அப்போ வந்து ரிப்போர்ட் ஃபேவராக தான் சார் வந்திருக்கும். அவங்களாம் சொல்லிக்கிறது சார், மீடியா கையில் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களாம் தற்பெருமையாக சொல்லிக்கிறது, தற்பெருமையாக பேசிக்கிறது, தன்னை டெவலப் பண்ணிக்கிறது. அவங்களுக்கு வந்துடுச்சு, அந்த பயம் வந்துடுச்சு. பயம் இல்லைனா வந்து ஏன் சார் வீடு தேடி போகிறாங்க? இதை விட ஒரு பெரிய அசிங்கனா சார்? இத்தனை வருஷம் ஆட்சியில் எங்கள் அப்பா 5 முறை ஆண்டார், நான் 6வது முறை ஆள்றேன், என் பிள்ளை 7வது முறை ஆள்வான்னு சொல்லி கூட முத்துவேல் ஸ்டாலினுக்கு பயம் இல்லை. நான் வீடு தேடி போகிறேன். எலெக்ஷன் கேம்பெயின் சார். அது கேம்பெயின் கிடையாது, தேர்தல் பரப்புரையின் ஒரு பகுதி. ஒரு நல்லாட்சிக்கு தேர்தல் வரும்போது தான் தெரியும் நீ நல்லாட்சியா இல்லையான்னு. அப்போ உன்னுடைய ஆட்சி நல்லாட்சியிலேன்னு உனக்கு தெரிஞ்சு போய் தான் நீ வீடு வீடாக போயிட்டு நீ வா அதிமுக வீட்டுக்கும் போங்க, இது என்ன அநியாயம்? காங்கிரஸ்கார் வீட்டுக்கும் போங்க, எதிர்கட்சி வீட்டுக்கும் போங்கன்னா என்ன அர்த்தம்? அது தமிழக மக்கள் சார். என்ன அர்த்தம்? மக்கள், நீங்களும் மக்கள், நானும் மக்கள் தானே. நீங்க ஏதாவது அதற்கு சரியான தமிழக மக்கள் இல்லத்திற்கு சென்று ஓரணியில் இணையுங்கள்ன்றாங்க, ஓரணியில் வாங்கன்றாங்க. அதற்கு சரியான பாடம் வந்து 2026 தேர்தலில் மக்கள் வந்து பாடம் ஓரணியில் இணைஞ்சிருவாங்கன்னு சொல்றீங்களா? இணைய மாட்டாங்க. ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு மக்கள் தினம் தினம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவர் எப்போ வீட்டுக்கு அனுப்புறது, இவருக்கு எப்போ ஓய்வு கொடுக்கறது? அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அதிமுக பாஜக கூட்டணியை வரவேற்பாங்கன்றீங்களா? சார் இன்னைக்கு புது ஆட்சி தேவைப்படுது சார், புது ஆட்சி தேவைப்படுது. அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் தயாராக இருக்கீங்க, மக்கள் தயாராக இருக்காங்க. மக்கள் தயாராக இருக்கிறாங்க, எங்களுக்கு மக்கள் வாக்களிக்க எங்களை தயாராக மக்கள் தயாராக. நாங்கள் எப்படி சார் அங்கே இந்தியா வாழ முடியும்? இந்தியா வாழ்ந்துட்டு இருக்குமா இல்லையா? அதில் மக்கள் தயாராகிட்டாங்க. இந்தியா வாழ் எங்கள் ஆட்சி தமிழ்நாட்டை ஆள முடியலையே உங்களால். பாருங்கள் 2026 பாருங்கள், நாங்கள் எப்படி இந்த மாநிலத்தை ஆள போகிறோம், எங்கள் ஆட்சி அப்படி நல்ல ஆட்சியாக இருக்க போது நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. என்ன மந்திரத்தை வச்சுக்கிறீங்க? மந்திரம்லாம் ஒன்றே கிடையாது சார். மக்கள் போடுற ஓட்டு நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம். நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம். யார் ஆட்சி அமைக்க போகிறீங்க? நாங்கன்னா பாரதிய ஜனதா, அதிமுக கூட்டணி கட்சிகள். அதிமுகவோட நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க. ஆமாம், ஆட்சி அமைக்க போவது அதிமுக தான். நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க. 10 சீட்டோ 4 சீட்டோ 5 சீட்டோ கொடுப்பாங்க, அவ்வளோதானே. பாஜக 10 சீட்டு 15 சீட்டு அப்படி இல்லை. நீங்கள் எப்படி சார் நீங்கள் வந்து எங்களை வந்து இப்படி குறைச்சி மதிப்பிடுவீங்க? கடந்த முறை எத்தனை சீட்டு வாங்கினீங்க சார்? இல்லை சார், கடந்த முறை எத்தனை சீட்டு வாங்கினீங்க? அந்த அடிப்படையில் நான் சொல்றேன் சார். அப்படி நீங்கள் முன்ன பின்ன இருக்கலாம், நான் குறைச்சி பண்ணல சார். பாருங்க, கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் எத்தனை சீட் சார் வாங்கினீங்கன்னு பாருங்க. ஆட்சியிலே இல்லாத காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட எத்தனை சீட் ஒதுக்குறாங்க? ஆட்சி அதிகாரத்தை விட்டு 15 வருஷமா இல்லை காங்கிரஸ். நாங்கள் ஆட்சி அதில் 15 வருஷமாக 15 ஆண்டு காலமாக இருக்கிறோம். 3வது முறை ஆட்சி அதிகாரத்தில் 100 சீட் கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை சார், 100 சீட் கொடுத்துருவாங்க. எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கேட்டு பெறுவோம். அதை தர தயாராக இருக்கிறார்கள். கூட்டணி மிக நன்றாக இருக்கிறது. தர தயாராக இல்லைன்னு சார் அதிமுக கூடாரத்துன்னு சொல்கிறாங்க. தரலாம் தயாராக இல்லையே. இன்னைக்கு கூட்டணி அமைச்சிட்டீங்க. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எனது தலைமையில் தான் கூட்டணின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு ரோட் ஷோலையும் ஒரு பிரச்சார கூட்டத்தையும் பேசிட்டே இருக்கிறாரு. அதிமுக உங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இல்லை கூட்டணி ஆட்சி தான், நாங்கள் கூட்டணியில் பங்கு பெறுவோன்றாரு. உடனே உங்களுடைய எழுச்சி தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? ஆமாம் அமித்ஷா சொல்தாங்க வேத வாக்குன்றாரு.
ஆனால் கூட்டணின்றீங்க. 2 கருத்து மோதல்களும் தொடர்ந்துட்டே இருக்குது. எப்படி பார்க்கலாம்? சார் உங்களை போன்ற மீடியாக்களை சேர்ந்தவர்கள் ம். நாங்க சொல்ல சார். இருங்க சார், இருங்க நான் இருங்க சொல்றேன். இருங்க கிறிஸ்தவ திமுக தாஸ் சொல்றேன் சார். இருங்க இந்த பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, இந்த பக்கத்துல அமித்ஷா சொல்றாரு, இங்க அண்ணாமலை சொல்றாரு, இங்க தலித் குடிமகன் சொல்றாரு. நான் சொல்ல சார். இதை நீங்க தான் ப்ரொபகண்டா பண்றீங்க. எப்படி ப்ரொபகண்டா பண்றீங்கன்னா, பிஜேபி அதிமுக கூட்டணி என்னைக்கு அமைஞ்சதோ, எங்களுடைய மத்திய அமைச்சர் அமித்ஷாஜி என்னைக்கு வந்து அந்த கூட்டணிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணாரோ, அன்னிலேருந்து தூக்கம் போய் திமுக அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் உங்களை போல அவருக்கு ஆதரவான மீடியாக்கள் இதை எப்படியாவது உடைக்கணும். அதிமுகவோட கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், கூட்டணி ஆட்சிலாம் வந்து நாங்க ஆட்சிக்கு வெற்றி பெற்ற பிறகு பேசிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த ஊடகங்கள் எதுவும் பேசியிருக்க சார். மாட்டோம். இன்னும் நிறைய பேச நீங்க வந்திருக்கு சார். கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவோம், அமித்ஷா தான் வேதவாக்கு அப்படின்னு நீங்க சொல்றதும், எடப்பாடி இல்ல யாரும் எங்களை வந்து மிரட்ட முடியாது, கபலீகரம் பண்ண முடியாது, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், என் தலைமையில் தான் கூட்டணி சொல்றது பார்த்தீங்களா? இதுதான் சார் பேசு பொருள். அதெல்லாத்தையும் விட்டுட்டு மீடியா மேலே சார் இல்ல இது மீடியா சார் சொல்றீங்க. நீங்க சொல்றதுதான் சார் மீடியா கிடையாது. இது வந்து திமுகவுடைய பேச்சை கேட்டு நீங்க எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் சொன்னேன். ஒரு மாயையை வந்து இல்லாத ஒண்ணை தொடர்ந்து உருவாக்குறீங்க. நீங்க கவனிக்க மறுக்கிறீங்க. திமுக பேச்சில்ல சார், உங்க எடப்பாடி பழனிசாமி, உங்க அமித்ஷா, உங்க அண்ணாமலை, உங்க நயனார் பேச்சை கேட்டு சொல்றேன் சார். இதெல்லாம் வந்து சார் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு தான் சார். இப்போ கூட்டணி அமைச்சிருக்கிறோம், போக போக சில கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சரியாகும் சார். அதாவது சரியாகாது என்ன இருக்குது, எல்லாமே சரியாகும். தொண்டர்களிடையே வந்து ஐயோ பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சுட்டாங்க, கூட்டணி வைக்கலனா கூட நாங்கள் வெற்றி பெற்றுப்போம், மீண்டும் கூட்டணி வச்சிட்டாங்க அப்படின்னு புலம்புறாங்கன்னு சொல்றாங்களே, உண்மைதானே சார்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். இது நல்லாட்சி இல்லை. திராவிட மாடல் ஆட்சியில் தில்லுமுள் அதிகமாகிடுச்சு. திமுக அரசில் வந்து மக்களுக்கு வந்து தீமைகள். ஏன்னா வந்து மீண்டும் திமுக நம்முடைய முத்துவேல் ஸ்டாலின் கனவு காண்ற மாதிரி வருமானால் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதை யாரும் ஏற்றுக்கொள்ள தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் திமுக வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு புதிய ஆட்சி வரும். ஒட்டு மொத்தமாக எங்கள் தலித் மக்கள் நாங்கள் அதில் தெளிவாக இருக்கோம் சார். இந்த வேங்கவேல் பிரச்சனைலேருந்து ஒரு கொடூரமான பிரச்சனை வந்து இந்த அரசு செஞ்சுருக்கு சார். இன்றைக்கி பள்ளி கல்லூரி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் பயில்கின்ற பள்ளி கல்லூரியில் இத்தனை ஆண்டு காலமாக ஏழையாக இருந்தாலும் சுதந்திரமாக நாம் விரும்பின சோப்பு, நாம் விரும்பின பவுடர், நாம் விரும்பின ஷாம்பு இதை வாங்கி நம்ம ஸ்டூடெண்ட் குளிச்சிருக்கிறான், அதை அனுபவிச்சிருக்கிறான். ஆனால் இன்றைக்கி பொலிவுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த அரசு இந்த 2 மாத காலமாக மிகப்பெரிய ஒரு மோசடியான ஒரு திட்டத்தை எமது மக்கள் என்ன பொலிவு திட்டத்தில் மோசடி, பொலிவுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துக்கிறாங்க சார். தாட்கோ சார்பா, ஆயிரம் பொருளாதார மேம்பாட்டு கழகம் சார்பா பொலிவுன்னு ஒரு திட்டம். பள்ளி கல்லூரியில் பயில்கிற மாணவர்களுக்கு இவங்களே ஒரு தயாரிப்பு 54 ஒரு யூனிட் போட்டுக்கிறாங்க ஃபேக்ட்ரி. ஒரு 55 பேர் வேலை கொடுத்துறாங்க எஸ்சி மக்களுக்கு, மகளிருக்கு கொடுத்துட்டு அங்கே தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறாங்க. சோப்பு, ஷாம்பு, சீப்பு, பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு இதெல்லாம் அவங்களே அங்கே தயாரிச்சு. என்ன பிரச்சனை உங்களுக்கு சார்? என்ன பிரச்சனை சார்? என் மாணவன் வந்து சிந்தால் போடுவான், அமாம் போடுவான், டவ் போடுவான், எதோ ஒன்றா போடுவான் சார். அவனுக்கு சுதந்திரங்க சார். எங்களுடைய சுதந்திரத்தில் நீ எதுக்கு தலையிடுற? இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் ஃப்ரீயாக, நாங்கள் வந்து ஏழையாக இருந்தாலும் கையில் காசு இருந்தாலும் நாங்கள் வந்து எங்களுக்கு விரும்பின சோப்பை போட்டு நாங்கள் குளிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் விரும்பின ஷாம்பை போட்டு என் ஸ்டூடெண்ட் குளிச்சுருந்தான், என் மாணவர் குளிச்சுருந்தான். நீ யார் இதை திணிக்கிறதுக்கு? இந்த சோப்பை முதலமைச்சர் யூஸ் பண்ணுறாரா? இல்லை முதலமைச்சர் குடும்பம் அந்த ஷாம்பில் குளிக்குதா? இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அதை யூஸ் பண்ணுறாங்களா? அப்போ என்ன அர்த்தம் அது சார்? அரசு சார்பில் தராங்க சார். அரசு சார்பில் முதல்ல காசு கொடுத்துருந்தாங்க, சரி, வருஷத்துக்கு எதை வேணா வாங்கி அவன் குளிச்சுட்டு இருந்தான். நீ எதுக்கு இது மாதிரி திணிக்கிற? இந்த திணிப்பு என்ன அர்த்தம்? ஏன் நாங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? நாங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? நீ ஏன் திணிப்புன்னு பாக்குறீங்க? தரமானது அரசு தரம் இல்ல, கூடுதல் கவனத்தோட தருதுன்னு பார்க்க கூடாதா? இருங்க, ஏன் எஸ்சி எஸ்டி தரமா இல்லையா? ஏன் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கொடுக்குறீங்க? தரமா இருக்கா சார்? தரம் யார் சார் ப்ரூவ் பண்றது? தரம் யார் சொல்றது? ஏன் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கொடுக்குற? ஒன்று கொடுத்தா ஒன்று விளம்பரம் பண்ணு. இந்திய தர நிர்ணய அலுவலகத்தால் அது சரி என சொல்லப்படுகிறதா இல்லையா? இன்னும் அந்த ஸ்டாண்டர்ட் சார், நாங்கள் அந்த இதுவே எங்களுக்கு தேவையில்லை சார். எங்களுக்கு நீ திணிக்காத சார். நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் எந்த சோப்பையும் பையன் குளிப்பான் சார், அவனை படிக்க அமைச்சிக்கிறோம் ஹாஸ்டலுக்கு.
அவருக்கு நீ ஏன் இதை கொடுத்துருக்க? போடுற சோறே சரியில்லை. ஏன் கொடுக்குறாங்க? இரு சார், ஏன் கொடுக்குறாங்க? அவரோட பொலிவு அம்பத்தூர்ல ஒரு யூனிட் ஆரம்பிச்சு ஏன் பண்றாங்க? அவன் பொலிவு போனா இது இல்லையா? இப்பதானா? இப்போ லேட்டஸ்டா 2 மாசமா லேட்டஸ்டா இது நாள் வரை அப்படி இல்ல. என்ன பண்ணாங்க? காசு கொடுத்துருவாங்களா? காசு கொடுத்துருவாங்க. 100 ரூபாய் 150 ரூபாய் கொடுத்துருவாங்க. நீ தேவையான காசு தராம பொருளை கொடுக்குறாங்க. பொலிவு திட்டம்னு சொல்லி ஒரு பேக்கெட்டை ஒன்று கொடுக்குறாங்க. அதில் வந்து சோப்பு சீப்பு இதெல்லாம் வந்து அவங்களே தயார் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் கேட்குறது என்னன்னு சொன்னால், நம்ம இஷ்டம் சுதந்திரமான, இப்போது நம்ம யாரையாக இருந்தால் கூட நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா ஜான்சன் சோப்பு, ஜான்சன் பவுட்ரு, ஜான்சன் அந்த ஆயில் எத்துமே கொடுக்குறோம் கிஃப்டாக கடனோட வாங்கி. அப்போ அந்த குழந்தை நல்லா வந்தால் ஜான்சன் எத்துமே கொடுக்குறோம். இல்லை சார், நீங்கள் சொல்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போது காலை உணவு திட்டம் செயல்படுத்தியிருக்காங்க. அது அரசு தான் அந்த உணவு, காலை உப்புமா, பொங்கல் அதெல்லாம் தராங்க இல்லையா? அது மாதிரி அரசோட திட்டம், அரசு ஒரு யூனிட் ஆரம்பித்து அங்கே உற்பத்தி பண்ணி மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. இதை ஏன் நீங்கள் திணிப்புன்னு பார்க்குறீங்க? எம்மினா மாணவர்கள் மட்டும் நான் கொடுக்குறேன். எமது மாணவர்கள் எதுக்கு கொடுக்குறேன்? ஒட்டுமொத்த எல்லா அனைத்து கல்லூரி பள்ளி கல்லூரி விடுதிகளுக்கு கூட இல்லை, வேற எல்லாருக்கும் இப்படி இல்லை தராங்களா? இல்லை தானே? இல்லை, எஸ்சி எஸ்டி ஸ்பெஷலாக எஸ்சி எஸ்டின்னு சொல்கிறேன். இது எவ்வளோ பெரிய கொடுமை சார் இது. அவன் தலையில் முடி போயிடுச்சுன்னா நீ கேரண்டியா? அவன் முகத்தில் ஸ்கின் அலர்ஜி வந்தால் நீ கேரண்டியா? ஹூ இஸ் த கேரண்டர் இதில்? கவர்மெண்ட் நிற்கும், நாளைக்கு போயிடும். அவன் அழகாக தானே இருக்கிறான், நல்லா தானே இருக்கிறான். அவன் அங்கே சுத்தமான தண்ணி கொடுக்க முடியல உன்னால். குடிக்கிற தண்ணி அதை விட மோசம். ஏற்கனவே ஸ்கின் ப்ராப்ளம், ஏற்கனவே முடி கொட்டின்னு இருக்குது, சோறு சரியில்லை, கிச்சன் சரியில்லை. நீ வந்து இது என்ன இது? இது வந்து தவறு தானே? இது வந்து அநியாயமா இல்லையா? இது வந்து அநியாயமா இல்லையா? அழகாக இருக்கிற மக்கள் கருப்பாக இருந்தாலும் அவன் அழகாக இருக்கிறான், அவன் இயற்கையாக அவன் இஷ்டம் எதோ ஒன்றா வாங்கி யூஸ் பண்ண அவனை போயிட்டு இது என்ன இது? இதுக்காக ஒன்று முதலமைச்சர் ஆக்கி வச்சுக்கிறாங்க ஜனங்க. தப்பு இல்லை சார். இப்போ நீங்கள் இடைவெளிக்கு முன்னாடி அந்த திட்டம் தொடர்பாக பேசுனீங்க. அதற்கான நிறைய விமர்சனம், எதிர்ப்பு கருத்துக்கள் தொடருது. பார்க்கலாம் அரசாங்கம் என்ன பண்ண போகிறதுன்றது. நீங்கள் இந்த 26 திமுகவோட 2.0ன்னு சொல்கிறாங்க. அதாவது மகளிர் உதவித்தொகை, உரிமை தொகை, இலவச பேருந்து, மாணவர்களுக்கு நிறையா பண்ணியிருக்கோம், நாள்தோறும் மக்கள் நல திட்டங்களில் தான் நாங்கள் போதிய கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னு ஒரு பெரும் நம்பிக்கையை பார்க்குது. நீங்கள் அதை அப்படி ஏற்றுக்கலையா? அதை சார், இவங்க ஆட்சிக்கு வந்தது இறந்து போன அவங்க அப்பா மறைந்த டாக்டர் கலைஞருக்கு செலவு வைக்கிறதா நீ வேலை பண்ணுகிறாங்க. 234 தொகுதியில் 234 செலவு வைக்கணும் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு. அது இல்லாமல் மாவட்டங்களில் செலவு வைக்கணும். ஒரு 400 இடங்களில் அவங்க அப்பாவுக்கு சிலை. இது தேவையா? இதுக்கு ஒரு ஆட்சியா? இது ஒரு கேடா? அவங்க அப்பாவுக்கு ஒரு சிலை 2 சிலை 3 சிலை வச்சா போதாதா? எவ்வளோ பெரிய அநியாயம் பாரு சார் நாட்டில். குடிநீர் தண்ணி சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு 10 இடத்துல குடிநீர் தண்ணி கொடுக்குறாரு பீச்சில். அது போய் பாருங்கள், இன்றைக்கி அது ஃபெயிலியர். அது அந்த ஸ்கீமு பீச்சில் குடிநீர் தண்ணி கொடுக்குறாரா? போனோன்னு நம்ம பாட்டில் பிடிச்சிக்கணுமா? வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய குடிநீர் தண்ணி கொடுக்கணுமா? நல்ல சுத்தமான தண்ணி அதை கொடுக்க வக்கு இல்லை. மக்களை தினம் தினம் ஏமாத்து சார். நடிக்கிறார் சார், அவர் நடிகர் ஆகிட்டார். 3 நேரம் நடிகர் ஆகிட்டார், அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை அதிமுக பாஜக கூட்டணி எப்படி அணுகுகிறதுன்ற நான் முன்னமே கூட சொன்னேன். ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு வீட்டுக்கே போய் இவங்க வந்து உறுப்பினர் சேர்க்கையில் ரீச் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் வெளியில் வந்து ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்களுடைய இன்டெலெக்சுவலாக அவங்களுடைய மூவ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, துரத்துறாங்க ஜனங்க. அண்ணா திமுக வீட்டுக்கு போனால் திமுக வேணா உள்ள சேர்ப்பானா? பிஜேபிக்காரன் வீட்டுக்கு போனால் திமுக வேணா உள்ள சேர்ப்பானா? இது ஸ்டாலினுக்கு தெரிய வேணாவா? அசிங்கம் இல்லையா? இது கேவலம் இல்லையா? ஒரு முதலமைச்சர் தானே வீட்டில் இருந்து கிளம்பி செக்ரட்டரியேட் போகணும், முதலமைச்சர் சீட்டில் உட்காரணும், மக்கள் பணியாற்றணும். இதை விட்டுட்டு ஊர் நானே போய் மெம்பர் சேர்க்குறேன், வாக்கிங் போகிறப்ப மெம்பர் சேர்க்குறேன்னா இது ரொம்ப கேவலம் சார். இது எங்குமே நடக்காதது, எந்த முதலமைச்சரும் செய்யாதது. இது உலகத்திலேயே அவ்வளோ பெரிய கேவலத்தை இன்றைக்கி ஸ்டாலின் செஞ்சிட்ருக்கிறாரு. கூட்டணி தொடர்பாக பேசும்போது திமுகவோட கூட்டணி ரொம்ப வலுவாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அதிமுக தரப்பில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு யாருமே வரமாட்டுறாங்க, இவங்களும் கூவி கூவி அழைக்கிறார்கள், வருவோர் யாரும் இல்லை அப்படின்னு எதிர்கட்சி விமர்சனம் கூட வைக்கிறாங்க. சார், அங்கே ஒரு 10 கட்சி இருக்குது, நல்லா அனுபவிக்கிறாங்க. அரசனுடைய அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சலுகையும் கிடைக்கிது. அதுக்காக அவங்க நாளொரு மேனியும் போதொரு வண்ணமும் அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி குறை சொல்லி பேசிட்டு வராங்க. இங்கே நாங்கள் பிஜேபி அண்ணா திமுக இணைஞ்சிருக்கிறோம், கூட்டணியாக இருக்காங்க சார், கூட்டணியாக பலமாக இருக்காங்க சார். இருக்கட்டும், திமுகவோட தான் கூட்டணி அப்படின்றதுல ரொம்ப ஆமாம் சார், தெள்ள தெளிவாக இருக்கு. இப்போ நாங்கள் 2 கட்சி இணைஞ்சிருக்குமா இல்லையா? இப்போ மற்ற கட்சியில் எங்கே போவோம்? இப்போ வெளியே இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிமுக, புதிய தமிழம் கட்சி, சீமான் போடுறவர்கள், விஜய் போடுறவர்கள் அவ்வளோ நிலைப்பாடு எடுப்பாங்கல்ல.
எடுக்கணும்ல. இப்போ வரைக்கும் எடுக்கலையே. சார் இது எலெக்ஷன் நெருங்கலையே. இப்போ ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் எடுப்பாங்க தான், நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ ஸ்டாலினை அப்போ பொறுத்த தேர்தல் நேரத்தில் வெயிட் பண்ணுறாங்க, எந்த கதவு திறக்குதோ அந்த கதவுல போலானா? இல்ல அவங்க அப்போ உங்களை நம்பலையா? இல்ல அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. வெளியே இருக்கிறவங்களாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பயம்டானா, இங்க உள்ள இருக்கிறவங்க வெளியே போயிட போறாங்க. அந்த பயம் இருப்பதால் நீங்க டெய்லி ஸ்டேட்மெண்ட் விட்டுனே இருக்கணும். ஏன் வெளில நான் இங்க தான் இருக்கிறேன், நான் இங்க தான் இருக்கிறேன். ஏன் வெளில போறாங்க? கூட்டணி தான் ரொம்ப இல்லையே, ரொம்ப இணக்கமா இருக்கிறது சொல்றாங்களே சார், எல்லாமே சொல்றாங்களே சார். அங்க எல்லோருமே குறிப்பா மதிமுக எடுத்துங்க, நீங்க கட்சி அங்கீகாரத்துக்கு 12 சீட்டு எங்களுக்கு வேணும்னு துரை வைகோ பேச ஆரம்பிச்சிட்டார், அவர் வைகோ சொல்லி. அப்போ மதிமுக ஒண்ணுமே இல்லாத மதிமுக 12 சீட்டு கேட்குது. அப்போ மற்ற கட்சியில் எப்படி ஒண்ணுமே இல்லாத மதிமுக ஏன் சொல்றீங்க? மதிமுக ஒண்ணுமே கிடையாது சார். சார் 2 MP இருக்கிறாங்க சார், 4 MLA இருக்காங்க சார். இன்னைக்கு கமலஹாசன் நிலைமையும் வைகோ நிலைமையும் வெளியே சொன்ன வெக்கைக்கேடு சார். 2 பேர் நிலைமையும் வெளியே சொன்ன வெக்கைக்கேடு. மக்கள்லாம் இவங்கெல்லாம் தலைவர் சுற்றிக்கிறாங்க பாரு ஊரில் கமலஹாசனை. MP ஆக போறா சார்? கேவலமில்ல, கேவலமில்ல கமலஹாசனுக்கு. ஏன் சார் MP அவர்? இது ஒரு MP. ஏன் அப்படி சொல்றீங்க? இங்கே புடுங்காதவங்க அங்கே போய் என்ன புடுங்க போறாரு அவரு? தமிழ்நாட்டில் புடுங்காதவர் அங்கே போய் என்ன புடுங்க போறாருன்னு கேட்குறார். அசிங்கம் இல்லை கமலஹாசனுக்கு. பக்கத்தில் வந்து IAS IPS எல்லாரையும் வச்சு கட்சி ஆரம்பிச்சுட்டேன். சரி, இன்னைக்கு வந்து கையேந்தி ஒரு MP சீட்டுக்காக நான் பார்லிமெண்ட்டுக்கு போகிறேன், நாங்கள் போய் பேசி இங்கே பேசாலே புரியாது கமலஹாசன், இங்கே பேசினாலே புரியாது, அங்கே போய் பேச என்ன சார்? அது ஜனங்க ரொம்ப கேவலமாக. தனிநபர் தாக்குதல் ஏன் சார் பண்ணுறீங்க? ஒரு சார் ஒரு புதியவர் தேவைன்று நம்ம ஒரு செல்வாக்கான மனிதர் தானே சார். யாரு? பெரிய உச்ச நடிகராக இருந்தவர் சார். நடிப்புல நாடு முழுவதும் அறியப்பட்டவர் கமலஹாசன். நடிப்புல நாடாளுமன்றத்தில் தமிழக மக்களின் குரலாக ஒழிக்க போகிறார். ஏன் சார் இப்படி பேசுறீங்க? நடிப்புல பாஜக சேர்லன்னு கோவம். நடிப்புல உலக நாயகன். பாஜக சேர்ந்தா அவர் பெரிய தலைவர் இல்ல. நடிப்புல உலக நாயகன் ஏத்துக்கிறோம். அரசியல்ல 0 ஒத்துக்குங்க. அரசியல்ல 0 சார், ஒத்துங்க சார். நீங்க ஏன் சார் எங்ககிட்ட தோக்குறாருல அவரு? எங்ககிட்ட தோத்துறாரு சார் அவரு, அதனால அந்த முடிவுக்கு வரீங்க? எங்ககிட்ட தோத்துறாருல அவரு. தேர்தல் காலத்துல வெற்றி தோல்வியெல்லாம் இயல்பான உண்டு தானே சார்? சார் முன்னாள் முதலமைச்சர்லாம் தோற்ற வரலாறு தமிழகத்தில் உண்டு தானே சார்? மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கின்ற போது கேப்டன் விஜயகாந்த் வின் பண்ணாரா இல்லையா? ஒரு சீட்டு தானே வந்தாரா இல்லையா? அதான் சார் அரசியல், அதான் சார் நாயகன், அதான் சார் தலைவருக்கான பண்பாடு, மக்களுடைய செல்வாக்கு. கமலஹாசன் என்ன சார்? வேஸ்ட்டு. கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியில் எதிர்பார்க்குற கட்சிலாம் வந்துருமா சார்? நிச்சயமாக வரும். எல்லோரும் பேசி கொண்டிருக்கிறார்கள், எங்களிடத்திலும் எடப்பாடியிடத்திலும் எல்லோரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக வரும். ஏன்னா இப்போ இறுதி செய்ய முடியாது. ஏன்னா அங்கே அச்சின்னு குடிச்சின்னு வெளியே வரதுக்கு ஆளுக்கிறாங்க திமுக கூட்டிலேருந்து. ஒருத்தரும் 12 கூடு 10 கூடு 20 கூடு கேட்டுக்கிறாங்க. எப்படி கொடுக்க முடியும்? அவரால் கொடுக்க முடியாது. தாவேக்காவை கூவி கூவி அழைக்கிறீர்கள், வெளிப்படையாக அழைக்கிறீர்கள். நாங்கள் அழைக்கல, மறைந்து அழைக்கிறீர்கள், ஒளிந்து கொண்டு நாங்கள் அழைக்கல. தாவேக்கா வந்து ரொம்ப உறுதியாக சார், இன்னும் பாஜகவோடு நீங்க இருந்தீங்கன்னா வாய்ப்பே இல்லைன்றாரே சார். சார் அவர் நிலைப்பாடு, அவர் இன்னும் வந்து ஓட் பேங்கை ப்ரூவ் பண்ணணும். யாரு? விஜய். ஓட் பேங்கே இல்லாத விஜய் வரலன்னு இப்படி பேசுறீங்க? இல்ல ஓட் பேங்க் சார். ரெண்டாவது பாஜக எதிர்பார்ப்பில் தான் இருக்குது தாவேக்கா வந்து விடும் அப்படின்னு. சார் உலக நாயகனுக்கு எந்த கதினா விஜய்க்கு எந்த கதி அரசியல்ல? சிவாஜி கணேசருக்கு அரசியல் என்ன நம்ம? ரெண்டாவது கமலஹாசன் சார். விஜய் எழுதி வச்சிங்க, ரெண்டாவது கமலஹாசன். இந்த எலெக்ஷனில் சூடு போட்டானா அந்த எலெக்ஷனில் இருக்க மாட்டார். முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு சார். அதான் சார் சொல்லிக்கலாம் சார். தனித்து களம் காணுவோம்னு சார். டார்ச் எடுத்து கையோடி மடக்கி பிடிச்சி கமலஹாசன் என்ன இன்னைக்கு சொல்லுங்க, இப்படி போய் கூப்பிட்டு போய் நிற்கிறார் அறிவாலயத்தில். அதே வந்து விஜயும் அப்படி அறிவாலயத்துக்கு போயிடுவாருன்றீங்களா? சூடு போட்டு. ஆமாம், ரெண்டாவது கமலஹாசன் விஜய் எழுதி வச்சுக்க. நீங்கள் திமுகவும் கடுமையாக எதிர்க்கிறாரு சார். திமுக பாஜகவை தான் வச்சு செய்கிறார் சார் விஜய். சார் இன்னைக்கு அரசியலில் வெளியே பேசுறது ஒன்று, உள்ள நடப்பது ஒன்று தான் அரசியல். அதனால் வந்து வெளியே பேசுறதை வச்சு முடிவு பண்ண முடியாது, உள்ளதை வச்சு முடிவு பண்ணாது. எப்படி ஒன்று அரசியல் நிலைமைகள் மாறும். நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை. சரி, இப்போ நம்ம வந்து கூட்டணி கூட விட்டுடலாம். இன்னும் சில மாதங்கள் இருக்குது, கூட்டணி வரும், நான் புரிந்து கொள்கிறேன். ஒன்றுபட்ட அதிமுக வேண்டுமென்று OPS உரிமை மீட்பு குழு ஒன்றை நடத்தி வருகிறார். உரிமை மீட்பு மாநாடு நடைபெறப் போகிறது. அதில் வந்து அதிரடி பல அறிவிப்புகள் இருக்கும். அதற்கு பிறகு பெரிய விஷயம் இருக்குன்னு நேற்று இதே அமர்வில் வந்து OPS உரிமை மீட்பு குழுவிலிருந்து ரெட்சன் அம்பிகாபதி சில விஷயங்களை என்னுடன் பகிர்ந்து கொண்டார்.
அப்போது அந்த உரிமை மீட்பு மாநாடுக்கு அப்புறம் பெரிய அதிரடி நடக்கும் அப்படின்லாம் சொன்னார். இந்த ஒன்றுபட்ட அதிமுக அந்த கோரிக்கையை பாஜக தற்போது விட்டுவிட்டது. அது ஒரு பெரிய சரிவாக இருக்காதா அதிமுகக்கு? இல்லை இல்லை, எப்படி பார்க்குறீங்க அந்த விவகாரம்? சார், எங்களை பொறுத்த வரைக்கும் அது அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை. அது வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எடுக்க வேண்டிய முடிவு, அந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. இதில் நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும். இல்லை, ஒரு கட்டம் வரை பாஜக வந்து முயற்சி செய்ததே நாம் அறிவோம். ஆனால் இப்போ விட்டுட்டிங்களா? அது ஏதாவது ஒரு உள்ளடி இருக்கா? ஒற்றுமைக்காக நாம் சொல்ல வேண்டிய கடமையில சொல்கிறோம். ஒற்றுமை ரொம்ப வலிமையானது, ரொம்ப முக்கியமானது எலெக்ஷன்லேருந்து. அது அவங்க நம்ம என்ன சார் பண்ண முடியாது? அவங்க அது வாக்கு சரிவுக்கு வழிவகுக்கும் என்பதை உணராமல் இருக்கீங்களா நீங்கள்? அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. திமுக அகற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி திமுகவை அகற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதிமுகவை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது சொல்கிறாங்க தமிழக அரசியல் களத்தில் திமுகவை அதை தோற்ற வைக்க வேண்டும் என்பது, தோற்க வைக்க வேண்டும் என்பது பாஜகவோட நிலைப்பாடு கிடையாது. அதிமுகவை ஒழிக்க வேண்டும் என்பது தான் பாஜக வந்து வேலை செய்யுது. ஏன்னா இவங்க அடுத்து வந்து 29 தான் எங்களோட இலக்கு. அதனால அதிமுக ஒழிச்சிடணும் அப்படின்றத நிறைய அரசியல் விமர்சகர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. சார், அதிமுக என்ற கட்சியை ஒழிச்சிட முடியாது. அதே மாதிரி திமுக என்ற கட்சியை வந்து ஒழிச்சிட முடியாது. ரெண்டு கட்சிகளும் மிகப்பெரிய அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒழிக்க முடியாது. ஆனால் அதை அப்படியே கபலீகரம் செஞ்சிருவீங்க. இல்லை, பிற மாநிலங்கள் போல், மகாராஷ்டிராவில் செய்தது போல், இன்னும் பிற மாநிலங்கள் செய்தது போல் தமிழகத்தில் அதிமுகவை நீங்க வந்து விழுங்கி விடுவீர்கள் அப்படின்றாரு. எந்த ஒரு கட்சி திருமாவளவன் இதை தொடர்ந்து பேசுறாரு. சார், எந்த ஒரு கட்சியும் ஆட்சியத்தில் இல்லைன்னா கொஞ்சம் குறைஞ்சி போயிடுவாங்க. ஸ்பீடு குறைஞ்சிரும், அந்த வேகங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். எந்த ஒரு கட்சியுமே. இன்றைக்கி காங்கிரஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்கல்ல, ஒரு தேசிய கட்சி. அது வந்து இயல்பு தான் சார். திமுக பவரில் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் அந்த வேகம் குறைஞ்சிரும், அந்த வீரியம் இருக்காது. இன்னைக்கு அதிமுக பவரில் இல்லை, ஒரு 5 வருஷமாக அந்த வீரியம் இருக்காது. பவருக்கு வந்த பிறகு எல்லாம் சரியாயிடும். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது சார். ஒரு பவர் தானே சார் இங்கே பேசப்படுது. இந்த திரு டிடிவி தினகரன் நேத்திக்கு செய்தியாளர் சந்திப்பில் கூட கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் அமையும் அப்படின்னு சொல்றாரு அவர். இன்றைய எதிர்பார்ப்பு சார். ஆமா, அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறாரு சார். எல்லோருடைய எதிர்பார்ப்பு. அதிமுக இதை ஒத்துக்கல, பாஜக அதிமுக கூட்டணி ஒரே குளறுபடியா இருக்கே சார். உங்க குளறுபடி இல்லை. இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் திமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகள் எல்லாமே ஆட்சியத்தில் பங்கு வர்றதுல தெளிவாக இருக்கிறாங்க. அதான் நடைபெறும். 2026 ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற அந்த ஒற்றை இலக்கு நோக்கி தான் வந்து அரசு அமையும். அதிமுக அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுது. எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பே இல்லை என்றாரு. அதிமுக முக்கிய நிர்வாகி முன்னாள் அமைச்சர் பேசும்போது கூட அதெல்லாம் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்களே. இன்னைக்கு பேசலாம் சார், அவருக்கு தெரியும். நம்ம மைக்கில் பாஜகவும் அதன் தோழமை கட்சி தான் சொல்லுது. இப்போ பாஜக வச்ச கோரிக்கையை அமமுக திரு டிடி தினகரன் அதை வழிமொழிகிறார். இவங்க தரப்பு ரொம்ப கவனமா இருக்காங்க. இல்லை, அதான் சொல்லிட்டேனே. திமுகவை தவிர்த்து ஆட்சியத்தில் பங்கு எல்லா கட்சியும் கேட்குறாங்க. அதில் தெளிவாகவும் இருக்காங்க. ஆனால் அது வந்து நம்ம தமிழக அரசியல் களத்தில் சாத்தியமில்லை அப்படின்னு ஒரு பார்வை. எப்படி சாத்தியமில்லை? வராது, வரும் சார். காலத்தில் கட்டாயம் சார். தமிழக அரசியல் களத்தில் அப்படி நடந்ததே இல்லையே சார். நடக்கும் சார், எல்லாமே மாறும் சார். எப்படி மாறாத போகும்? அதாவது கூட்டணி கட்சிகளை நம்பி இருந்த திமுக 2006 கூட அது நடைபெறவில்லையே. கூட்டணி ஆட்சி வாய்ப்பே இல்லையே. இப்போ 5 ஆண்டுகளும் திமுக தலைமையில் தானே அந்த ஆட்சி சார் நகர்த்தப்பட்டது. இப்போ அதற்கான வாய்ப்பு வந்துச்சு சார். காங்கிரஸ்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாமே கேட்குறாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பிச்சிட்டாங்க, காங்கிரஸ் எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது ஆட்சி வழிநடத்தக்கூடிய கட்சிகள் இதை ஏற்கிற மன பக்குவத்தில் அவங்க அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா திமுக அது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதிமுகவை சேர்ந்த பொதுச் செயலாளர் 2 நாள் முன்னாடி பேசுகிறாரு. அவருடைய எழுச்சி பயணத்தில் நாங்கள் என்ன ஏமாளிகளா அவர் வார்த்தையை சொல்கிறாரு. ஆமாம், ஏமாந்தானே உட்காந்துக்கிறாரு. இப்போ அவர் இப்போ ஏமாந்தானே உட்காந்துக்கிறாரு. அவர் ஆட்சி கட்டத்தை விட்டுட்டு எத்தனை லட்சம் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அவர் காரணம் என்ன? அவர் எடுக்கிற முடிவுகள். இப்போ சரியாக முடிவு எடுத்திருக்காரு, எங்ககிட்ட வந்திருக்காரு, டைப் ஆயிருக்காரு. 24 தனித்து போட்டியை சொல்றீங்களா? இல்லை சார், அவரை வந்து 24 தனித்து அதிமுக போட்டிகளை குறிப்பிடுறீங்க. பாஜக கூட்டணி அமைச்சர்னா 40 சீட்டும் வென்று தாக்கி இருப்பீங்களா? ஆமா சார், கூட்டணி மட்டும் அமைச்சிருந்தா மிகப்பெரிய ரிசல்ட், தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். அவர் எடுத்த முடிவுகள் தான். அதனால தான் இன்றைக்கி முதலமைச்சர் எங்கே போனாலும் சொல்கிறாரு, நம்ம முத்துவேல் ஸ்டாலின் 10 தேர்தலை சந்தித்து பழனிசாமி, 10 தேர்தலில் தோத்த பழனிசாமின்னு சொல்லியிருக்காரு.
பாஜக கூட்டணி தான் அதிமுகவோட வெற்றியை தடுக்கும்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க பொய் பிரச்சாரம் சார். சார் இஸ்லாமியர்கள் எக்கச்சக்கமான பேர் தமிழகத்திற்கு பாஜக என்ன சார் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதோட அதிமுக கூட்டணி வச்சிருக்குது, இதால தமிழகத்திற்கு என்ன சார் நடக்க போகுதுன்னு கேட்குறாங்க. திமுக என்ன பண்ணிட்டாங்க? நீட்டை ஒழிச்சிட்டாங்களா? திமுக என்ன பண்ணிட்டாங்க சார்? நீட்டை ஒழிச்சிட்டாங்களா? மது விலை கொண்டு வந்துட்டாங்களா? டாஸ்மாக் ஒழிச்சிட்டாங்களா? அன்றைக்கி பேசுனது என்ன? அன்றைக்கி கனிமொழி பேசுனது என்ன? உதயநிதி ஸ்டாலின் பேசுனது என்ன? முக ஸ்டாலின் பேசுனது என்ன? வீட்டுல நின்று குடும்பத்தோடு வந்து கருப்பு கொடி காட்டினார் இல்லையா? டாஸ்மாகை ஒழிச்சிருவோம், மது விலை கொண்டு வந்துருவோன்னு. ஒழிச்சிட்டாரா? முடிச்சிட்டாரா? இல்லை. இதுதான். அது மாதிரி அதிமுகவில் ஒன்றும் செய்ய முடியாதுன்றீங்க. இப்படி கிடையாது சார். நாங்கள் வந்து மத்தியில் இருக்கிறோம். நாங்கள் வந்து இப்போ மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி வரப்போகுது. நிறைய செய்ய போகிறோம். தமிழ்நாட்டுக்கு எக்கச்சக்கமாக இதை செய்ய போகிறோம் சார். இப்போது நீட்டை பற்றி பேசி முதலமைச்சர் இந்த மக்களை ஏமாத்திருந்தார். திமுகவே கூட்டணி கட்சி மக்களை ஏமாத்தினாங்க. இன்றைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டில் பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இது எதுவும் எந்த மாதிரி ஸ்கூலில் உண்டு உறைவிட பள்ளியில் படிக்கிறவங்க. அப்பா இருந்தால் அம்மா இருக்க மாட்டாங்க, அம்மா இருந்தால் அப்பா இருக்க மாட்டாங்க. அந்த பசங்களுக்கு ஹாஸ்டல் இருக்குது. எஸ்டி ஹாஸ்டல், பழங்குடி உண்டு உறைவிட பள்ளி. அங்கேயே தங்கி அங்கேயே படிச்சிக்கலாம். லீவில் மட்டும் தான் ஊருக்கு போவாங்க. அவங்க பாதுகாவலர்கிட்ட அவங்களாம் இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க்கில் ஐஐடியில் அங்கே இங்கெல்லாம் இன்றைக்கி இடம் பிடிச்சிருக்காங்க. அப்போது இந்த மக்களை எப்படி ஏமாத்திருக்கு திமுக? நீட்டு வந்து தேவையில்லைன்ட்டு. படிக்கிறவன் எங்கே இருந்தாலும் படிச்சிருவான், படிக்காதவன் நீ எங்கே படிக்கலாம் படிக்க மாட்டான். இதான் உண்மை. நாடாளுமன்றத்தில் வந்து பிரதமர் விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்து வருது நம்ம பார்க்குறோம். இப்போ கூட ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த நடவடிக்கை தொடர்பாக இரு அவைகளில் விவாதிக்கப்படும் அப்படின்னு மத்திய விவகாரங்கள் துறை அமைச்சர் சொல்லிட்டு, அப்படி ஆனால் பிரதமர் விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒற்றை குரலில் கேட்குறாங்க. ஆனால் அதற்கு ஒரு சாதகமான பதில் சொல்ல மறுக்குது. ஏன் பிரதமர் பேசவே மாட்டாங்க? இல்லை சார், 3 நாளாக வந்து அவையை முடக்கிக்கின்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது கவர்மெண்ட்டு. சனிக்கிழமை நீண்ட விவாதம் 16 மணி நேரம் விவாதம் நடக்க போகுது. ஆனா பிரதமர் பங்கேற்று பதில் சொல்ல வேண்டும் கோரிக்கை வைக்கிறாங்க சார். ஆனா அது ஒரு பெரிய பதில் வரலையே, என்ன காரணம்? சபை சுமூகமாக தான் சார் பிரதமர் உள்ள வர முடியும். பிரதமர் இப்போ இந்த சபையை கூட்டி எதிர்க்காங்க, அதுக்கான விளக்கம் கூட தானே கூட்டியிருக்காங்க. அதான செய்தி. இவங்க அதை நடத்த விடாமல் 3 நாட்களாக தொடர்ந்து இன்றைக்கும் இருக்கும் போராட்டம், அமளி, வெளிநடப்பு பண்ணிட்டு இருந்தா எப்படி? அது ஒரு அவைன்றது ஒரு அமைதியாக இருக்கணுமா இல்லையா? ஒரு கிளாஸ் ரூமாக இருக்கணுமா இல்லையா? கிளாஸ் ரூம் தானே ஒரு அவை. பிரதமர் வருகை உறுதிப்படுத்தினா நாங்கள் அமைதியாக இருப்போம் ஒரு வேளை சொல்லுவாங்க. இல்லை அதை வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்க பற்றி அந்த கேள்வி, இந்த கேள்வி மக்கள் கேட்கணுன்றதுக்காகவே திட்டமிட்டு எதிர்கட்சிகள் பண்ணுற இந்த வேலை, வெளிநடப்பு, போராட்டம், ஸ்ட்ரைக்கு, இதெல்லாம் எதுக்கு? அவரை வர விடாமல் தடுக்கிறதுக்கு. ஏன்னா வந்து ஆன்சர் பண்ணிட்டாருன்னா அவர் ஹீரோ ஆகிடுவார்ல. பிரதமர் வந்து ஆன்சர் பண்ண ஹீரோ ஆகிடுவார்ல, அவர் ஹீரோ ஆகக்கூடாது. இது திட்டமிட்டு எதிர்கட்சிகள் கேட்பதை போல் கேட்கிறார்கள், ஆனால் வரவிடாம பண்றாங்க. ஆமாம், உள்ளே உட்காந்து சார் கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட் தானே சார் வந்து ஆசிரியர் வருவார் பாடம் எடுக்க. அவங்களே எல்லாம் எப்படி வர முடியும் சார்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய 40 எம்பிக்கள் தமிழக மக்களின் குரல்களாக தான் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கிறாங்க சார். தமிழக மக்களுடைய கோரிக்கைகள் தான் அவங்க வந்து குரலற்றவர்களின் குரலாக ஒலிக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில். அதை வந்து மத்திய அரசு கேட்கவே மாட்டேன் சார். கேட்குது, ஆன்சர் பண்ணுறாங்கல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் மினிஸ்டர் எவ்வளோ அழகாக ஆன்சர் பண்ணுறாங்க. அந்த ஆன்சரை கேட்க முடியலையே, வெளியே விடுறாங்கல்ல இவங்க. அவங்க ஆன்சர் நீங்கள் பாருங்கள், டிபேட்டில் பாருங்கள், இவங்களுடைய கொஸ்டினுக்கு அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க பாருங்கள். கேட்குற மாதிரி இல்லை. மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால் தான் நான் கல்விக்கான நிதி தர முடியும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. தமிழகத்தில் சொல்லும் போது அது நிறைய கருத்து வச்சு, மராட்டியத்தில் உங்களோட ஆட்சி நடைபெறக்கூடிய மராட்டி மாநிலத்தில் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்களே, அங்கே இந்தியை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் வேணாம் அப்படின்னு அந்த உத்தரவை திரும்ப பெற்றுக் கொண்டது மாநில அரசு. அங்கே எப்படியும் அங்கே அது மாதிரிலாம் தமிழகம் மாதிரி எதுவும் சொன்ன மாதிரி தெரியலையே மத்திய அரசு. ஏன் அது மாதிரி இந்த மாற்றம் தான் இல்லை மனப்பான்மையோடு செயல்படுகிறீர்கள்? இல்லை அப்படிலாம் ஒன்று. தமிழகத்துக்கு ஒரு நிதி, மராட்டியத்துக்கு ஒரு நிதியா சார்? தமிழகத்திற்கு என்ன நிதி நம்முடைய முதலமைச்சர் போய் கேட்டாரோ போய் பார்த்துட்டு தரல முதலமைச்சர். என்ன நிதி ஆய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டார்ல, பார்த்து பேசிட்டு வந்தார். அதுக்கப்புறமா விடுவிக்கலையே. இல்லை, பிரைம் மினிஸ்டர் பார்த்து பேசிட்டு வந்தார் இல்லைங்களா? ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லாட்டு சேங்ஷன் ஆகிருக்குது, அடுத்தடுத்து வந்துட்டுருக்கோம் சார். இவங்களுடைய வேலையே வந்து பொய்யை வந்து பரப்பதான் வேலை. திமுகவில் வேறு வேலையே கிடையாது. பொய்யை வந்து மிகைப்படுத்தி பரப்புறது தான் வேலை. நிதி தர வேண்டியது கேட்குறது என்ன சார் பொய்? சார் கொடுத்துட்டு தானே இருக்கிறோம். கொடுக்காம சார் கவர்மெண்ட் வந்துனுக்குது, கொடுக்காமே கவர்மெண்ட் வந்துக்குது. இதை விட ஒரு பெரிய கொடுமை, எஸ்சி நிதியை வந்து பல்வேறு விவகாரங்களுக்கு செலவு பண்ணுறாரு ஸ்டாலின். சில விவகாரம் செலவு பண்ணாமல் திருப்பி அனுப்புகிறாரு.
இதோட கொடுமை இல்லை. ஸ்டாலின் ரொம்ப யோகிய மாதிரி பேசிட்டு இருக்காரு ஸ்டாலின். கழிவுநீர் எடுக்கிற அந்த வாகனத்துக்கு அம்பேத்கர் படத்தை போட்டு வைக்கிறார் சார். அவங்க அப்பா படத்தை போட வேண்டியதானே, கருணாநிதி படத்தை போட வேண்டியது தானே. எல்லாத்துக்கும் கருணாநிதி பேர் வைக்கிற இல்லை, அந்த கழிவுநீருக்கு போட வேண்டியது தானே. எந்த வாகனத்திற்கு புரட்சி கார்பரேஷனில் அந்த கழிவுநீர் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த வாகனத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு போட்டு அந்த ஸ்கீமோட பேர் சார் அது எதுக்கு ஒப்பம் பேரில் ஸ்கீமை சார்? அந்த நாட்டினுடைய சட்ட அவர் பேரில் வந்து கழிவுநீர் இருக்கா? கலைஞர் கழிவுநீர்னா அது கரெக்டாக வரும், கா கா கரெக்டாக வரும். அதுக்கு வைக்கி நீங்கள் தான் வந்து தமிழ் உங்கள் அப்பா அழகாக பேசுவார. உங்கள் அப்பா முன்னாள் முதலமைச்சர் சார். அதான் சார் அவங்க அப்பா தமிழை அப்பான்னு சுருக்காதீங்க சார். இருங்க சார், அவங்க அப்பா தமிழை இல்லை ஆண்டவர். அதான் சார் அவங்க அப்பா தமிழை ரொம்ப அழகாக பேசுவார். அவர் ஒரு நகைச்சுவையாக பேசுவார். 18ஐயும் 21ஐயும் கூட்டி சொன்னால் மனக்கணக்கு. 18ஐ 18 சார் 18ம் 21ம் கூட்டி சொன்னால் மனக்கணக்கு. 18ஐ 21 கூட்டி சென்றால் காதல் கணக்கு அப்படின்னு சொன்ன கலைஞரில் அவ்வளோ ரைமிங்காக சொல்லுவார்ல. அதில் கழிவுடி இருக்கு. கலைஞர் கழிவுடி திட்டம் வைக்க வேண்டியது தானே. அம்பேத்கர் வைக்கிற நீ வந்து இப்போ என்ன அர்த்தம்? தொடர்ந்து இந்த மக்களுக்காக களமாறவர்களை, இந்த மக்கள் ஆளுமையாக வெளியே வருகிறவர்களை நசுக்கணும், அழிக்கணும். இதான் வந்து காமராஜர் குறித்து திருச்சி சிவா எம்பி சில நாட்களுக்கு முன்னால் வைத்த விமர்சனம் பெரும் விமர்சனங்களை, கருத்துக்களை உருவாக்கியது. அதற்கு பாஜக அந்த கருத்தை எதிர்த்த போது காங்கிரஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடு நனைகிறது என்பதற்காக ஓனாய் அழுகிறது, காமராஜரை கொலை செய்ய முயற்சித்த கட்சி இப்போது வந்து இப்படிலாம் பேசுகிறீங்களே, அரசியல் பண்ணுறீங்களா அப்படின்னு காங்கிரஸ் கடுமையாக எதிர் விமர்சனம் பண்ணுது. ஏன் அப்படி தான் பண்ணீங்களா நீங்கள்? உண்மை திமுக காரங்க எப்போவுமே கொஞ்சம் திமுறா பேசுவாங்க. திமுக காரங்களுக்கு வேலையே திமுறா பேச வேண்டியது தான். எதோ ஒன்றா பேச வேண்டியது தான். நாங்கள்லாம் நீங்கள் படிச்சிருக்க முடியாது, நாங்கள்லாம் நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்க முடியாது, நாங்கள்லாம் நீங்கள் ஜட்ஜாக இருக்க முடியாது, நாங்கள்லாம் நீங்கள் ஒன்றுமே இருக்க முடியாது, இப்படி திமுறா பேசிட வேண்டியது எல்லாருமே. இப்போ நீங்கள் வரிசையாக பார்த்துருங்க, ஆர்எஸ் பாரதியிலேருந்து பொன்முடியிலேருந்து நேருலேருந்து எல்லா அமைச்சர்களும் எப்படி டனாவட்டா திமுறா அது மாதிரி திருச்சி சிவா ராசா இப்படி பேசிட்டு வர்றது இவங்களுக்கு வந்து வாடிக்கை ஆகிடுச்சு. அது காமராஜரை கொச்சைப்படுத்துறது வந்து ஏற்றுக்க முடியுமா? அவர் கட்டின அணைகள் இன்றைக்கும் நிற்குது. இவங்க அப்பா கட்டின ஹவுசிங் போர்டு ஊந்து போச்சு. அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது ஸ்லம் போர்டில் குடிசை பாட்டு வரத்தில் அவங்க அப்பா ஹவுசிங் போர்டு கட்டினார். 2 முறை கட்டினார். 2 முறை அவர் உயிரோடு இருக்கும்போதே ஊந்து போச்சு. திருச்சி சிவாவோட பெருந்தலைவர் காமராஜர் குறித்த விமர்சனத்திற்கு முதலமைச்சர் வந்து எக்ஸலத்தில் விளக்கம்லாம் கொடுத்தாரு. ஏறக்குறைய அது வந்து ஒரு தவறு, அப்படி வந்து யாரும் பண்ணாதீங்க என்ற அடிப்படையில் அதை கண்டித்து இருக்கிறார். பொறுப்பை பிடுங்கினியா? திருச்சி சிவாங்கிறது பொறுப்பை பிடுங்கினியா? அதான பொறுப்பான செய்யலை. பொன்முடியை போன்றா பொறுப்பை பிடுங்கணும். திருச்சி சிவா டம்மி ஆகிக்கணும். நீ உண்மையிலேயே காமராஜர் மேலே உனக்கு மதிப்பு மரியாதை இருந்திருந்தால், அவருடைய பொற்கால ஆட்சி மாதிரி உங்கள் அப்பனும் பண்ணல, நீயும் பண்ணல, அப்போ எப்படி இருக்கணும் சொல்லுங்கள்? பொறுப்பை பிடிங்கிருக்கணும். அதுதான் உண்மையாக. முன்னாள் முதலமைச்சர் இன்னாள் முதலமைச்சர் ஒருமையில் பேசுறாங்க சார். மாநிலத்தின் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் சார், உங்களுக்கு எனக்கு 2 பேருக்குமே அவங்க வந்து நாங்கள் குடிக்கிற தெரியல சார், இந்த ஆட்சியில் குடிக்கிற தெரியல பிஏ கலந்துட்டானுங்க. அப்போ என்ன சார் இவங்களுக்கு வந்து நாங்கள் மரியாதை கொடுத்து பேச வந்துருக்குது? குடிக்கிற தெரியல பிஏ கலந்துறான். எந்த நாட்டில் கலந்துக்கிறானுங்க? யாரை பிடிச்சே நீ? எங்களையே பிடிச்சி அக்யூஸ்ட் ஆக்குவே நீ? இல்லை எங்களையே நீ வந்து குற்றவாளி ஆக்குவே நீ? கொஞ்சமாச்சு அநியாயமா இல்லை? இதுக்காக நீ முதலமைச்சர் அசிங்கம் இல்லை இது? யார் கேட்குறது உன்னை? நாங்கள் தான் கேட்போம். நாங்கள் கேட்க போகிற எவன் கேட்பா? தண்ணி குடித்தவனுக்கும் பாதிப்பு தான் சார் தெரியும். அதோட வலியும் அந்த வயிற்றச்சலும் எவ்வளோ பெரிய கொடுமை சார் அது. இன்றைக்கும் அந்த பைப்பை மாற்ற முடியல சார். பைப்பை மாற்றணுமா இல்லையா? டேங்க்கில் பீ தண்ணி கலந்துடுச்சு. டேங்கை பார்த்துக்கிறேன், அந்த பைப்பை வந்து தண்ணியை கலணுமா இல்லையா? அந்த கலெக்டர் கேட்டால் சொல்கிறாங்க, நாங்கள் ஸ்பெஷல் கெமிக்கல்லாம் போட்டு பைப்பை க்ளீன் பண்ணிட்டோம். 1 லட்சம் ஆகுமா ஒட்டுமொத்த பைப் மாற்றத்துக்கு? நாங்கள் மாற்றணும்னு சொல்கிறோம். எங்களுடைய தலைவர்கள் சொல்கிறாங்க, அந்த பைப்பை நாங்கள் மாற்றி தரோம், 1 லட்சம் செலவு பண்ணி. இன்னொரு அரசு மாற்றலாம். அப்போ என்ன இது என்ன மாடல் இது சொல்லுங்கள்? இது வந்து சமூக நீதி மாடல் சொல்கிறாங்க சார். சமூக அநீதி மாடல். சமூக நீதி மாடல் அரசு தான், திமுக அரசு தான். சமூக அநீதி மாடல் சார் அது. சார் ஒரு கிளியராக அந்த டேங்கை மாற்றி பைப்பை மாற்றி அது கொண்டு வந்து கொடுக்கணுமா இல்லையா? அந்த பைப்பில் எப்படி தண்ணி எவனா நிற்பா? அந்த பைப்பில் தான் பீ தண்ணி வந்துச்சு. இது கூட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அறிவு இல்லை சார். அவனுக்கு தான் அறிவு இல்லை. முதலமைச்சர் அறிவு இருக்கு வேணா? 5 முறை நாட்டை ஆண்டுக்கிறீங்களே, 6வது முறை ஆள் பெருமையாக சொல்கிறல, எங்கள் அப்பா 5 முறை ஆண்டான 6வது முறை ஆள்றேன்னு. வெக்கமா இல்லை? 1 முறை ஆள்றவனை ஒழுங்காக ஆண்டு போகிறான் நாட்டை. 1 முறை நாட்டு முதலமைச்சர் ஆள்றவனை ஒழுங்காக ஆண்டு போகிறான். நாளைக்கு நம்மளுக்கு வந்து நல்ல பேர் இருக்கணும்னு
5 முறை உங்கள் அப்பா ஆண்டுக்கிறாரு, இன்னும் ஜனங்களை கையேந்த விட்றீங்க காசுக்கு. இன்னும் நாங்கள் ஓசி பஸ்ஸில் சொல்லிட்டு இருக்கிறேன், வெக்கமால உனக்கு. இன்னும் ஏழைகள் இருக்கிறான், நல்ல குடிநீர் இல்லை, நல்ல சாலைகள் இல்லை. நேற்று சொல்கிறாரு அடுத்து ஒரு ஆட்சியில் வந்து முன்னிலை மாநிலமாக மாறும். அப்போ இது வரைக்கும் மாறவே இல்லை, 6 முறை மாட்டுக்கிறீங்க. நேற்று ஸ்டேட்மெண்ட் முதலமைச்சர் ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அடுத்து வரும் ஆட்சியில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு மாறும். அப்போ இது 4 வருஷம் வேஸ்ட், 4 வருஷம். அப்போ உங்கள் அப்பா ஆண்டதெல்லாம் வேஸ்ட்டா? அடுத்து வந்த ஆட்சியிலும் அதான் இவருடைய ஆட்சியில் மீண்டும் தொடரும், மீண்டும் தொடருகின்ற அடுத்த ஆட்சியில் தமிழகம் நம்பர் 1 முன்னிலை மாறுமா? இது என்ன ஒரு கேட்குறவன் ஏன்னா நீ எதை ஒன்றா சொல்லிட்டு போவியா? எல்லாமே வேடிக்கை பார்த்துருவோம் நாங்கள். தனிநபர் வருமானத்தில் கூட தமிழ்நாடு 2ஆம் நிலையில் இருக்குது சார். அது இப்போ இந்த ஆட்சியோட நன்மதிப்பு தானே சார். சார் மத்திய அரசு வெளியிட்டிருக்க தகவல் தான் சார் இது. எல்லா துறையிலும் தமிழ்நாட்டில் ஊழல் வந்து நிறைந்திருக்கிறது. எல்லா மாநகராட்சியிலும் தேவையில்லாத செலவுகள், எதுக்கு செலவு பண்ணுவோம் அது செலவு பண்ணுறதில்லை, தேவையில்லாத பெருமைக்கு செலவு பண்ணுறது, இது போன்றதான் நடந்துட்டு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக போகிறது என்பதை. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி திரு தலித். மகிழ்ச்சி, நன்றி.